ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணுன்ற எண்ணம் இருக்குது, ஆனால் ஏதோ என்னை தடுக்குதுண்ணா, ஏதோ என்னை தடுக்குது, என்னன்னே தெரில, அதை எப்படி சொல்லணுன்னே தெரில, அதை எழுதியும் காட்ட முடியல, வாயிலையும் சொல்லணும், ஆனால் ஏதோ என்னை தடுக்குது. அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் நீங்கள் இருக்கீங்கன்னா ஒரு சின்ன கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் பண்ண நிஜமாகவே நடந்தது. இது என்ன பண்ணுறாங்க, ஒரு 10 குரங்க 5 பிரிக்கிறாங்க. எத்தனை குரங்கா பிரிக்கிறாங்க? 5. டோட்டலாக எத்தனை குரங்கு? 10 குரங்கு. அதில் 5 குரங்கா பிரித்து ஒரு குரங்கை வந்து ஒரு தனியாக ஒரு கேஜில் போட்டுறாங்க. அந்த 5 குரங்கு இன்னொரு கேஜில் இன்னொரு 5 குரங்கை போட்டுறாங்க. இப்போது இந்த ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க இல்லையா, இந்த இதையும் செகண்டை வச்சுருக்க இதையும் ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்குது. இங்கே இருக்கிற குரங்கு இந்த 5 குரங்கு இதெல்லாம் ஆப்போசிட்டில் பார்த்துக்க முடியும் இது என்ன செய்யுதுன்னு. அப்போது இதை வந்து லாக் பண்ணிடுறாங்க. இந்த குரங்கு மட்டும் ஒரு டோர் ஓப்பன் பண்ணி ஒரு லேடர் வச்சிடுறாங்க, ஒரு படி வச்சிடுறாங்க. படிக்கு மேலே பனானாஸ் வச்சிடறாங்க, வாழைப்பழம் வச்சிடறாங்க. என்ன பண்ணுது, இதுலேருந்து ஒரு குரங்கு இந்த பசி எடுக்குது, மேலே வாழைப்பழத்தை பார்க்குது, வெளியே போயிட்டு லேடரில் ஏறி போயிட்டு அந்த வாழைப்பழத்தை கரெக்டாக டச் பண்ணும் போது ஒரு பெரிய குச்சி வச்சு அங்கே ஒரு ஆள் உட்காந்துக்கிறாங்க. அந்த குச்சியில் அந்த கையை அந்த குரங்கு வந்து பட்டு நடிக்கிறாங்க. அந்த குரங்கு திருப்பி பயந்து வந்து உள்ளே போய் உட்காந்துக்குது அந்த கூண்டில். அடுத்த குரங்கு போகுது, திருப்பி அதையும் பட்டு நடிக்கிறாங்க, திருப்பி ஓடி வந்து உட்காந்துக்குது. வாழைப்பழம் இருக்குது, சாப்பிட போகும்போது டப்புன்னு அது கையில் அடிக்கிறாங்க, ஓடி வந்து உட்காந்துருது. ஒரு லெவலுக்கு மேலே அந்த எல்லா குரங்கும் ப்ராக்டிஸ் பண்ணி 4 கடந்துகிட்டே போகுது, அடி வாங்கிட்டே இருக்குது. ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுது, அதில் இருக்க ஒரு குரங்கு திருப்பி ஏறும் போது பின்னாடி இருக்க இன்னொரு குரங்கு என்ன பண்ணுது, அதை பிடிச்சி காலை பிடிச்சி கீழே இருக்குது. வேணாம் அந்த வாழைப்பழம் ரொம்ப ஆபத்து, அது கிட்ட போனோன்னா அடிப்பாங்க அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த குரங்கு போக மாட்டுது. கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இந்த குரங்கோட அந்த ஃபோர்ஸை கூட இருக்க குரங்கெல்லாம் தடுத்து பட்டினியாகவே அந்த குரங்கெல்லாம் செத்து போயிடுது. இந்த கூண்டில் வச்ச அந்த நம்பர் 1 கூண்டில் இருந்த அந்த 5 குரங்கு செத்து போனது இந்த குரங்கு பார்க்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, குச்சை தூக்கி போட்டுறாங்க. அந்த ஆலையும் இல்லைங்க, அடிக்கிறதுக்கு ஆள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, இந்த கூண்டு இருக்குல்ல, காலியான இந்த கூண்டில் அந்த குரங்கை தூக்கிட்டு வந்து இங்கே வைக்கிறாங்க. இந்த இறந்த குரங்கெல்லாம் தூக்கி போட்டு உயிரோடு இருக்க அந்த குரங்கு இருக்கு இல்லையா, அதை ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க இவ்வளோ நாள். அது உயிரோடு இருக்க அந்த குரங்கு எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்கார வைக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த கூண்டில் அந்த 5 குரங்கு அந்த புது குரங்கை போட்டு மேலே திருப்பி வாழைப்பழம் வைக்கிறாங்க. எந்த குரங்கும் போய் எடுக்க மாட்டுது, பயப்படுது. அப்படியே தான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த குரங்கை கூப்பிட்றாங்க, எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. ஒரு ஆபத்து இல்லைன்னு சொல்கிறாங்க. எதுவுமே அந்த குரங்குக்கு புரியல. அந்த குரங்குக்கு மைண்டில் என்ன இருக்குது, நம்ம அதை போய் தொட்டால் நமக்கு அடி விழும், நமக்கு கிடைக்காது. இந்த குரங்கும் 5 குரங்கும் பசியில் எல்லாம் சேர்ந்து இறந்துருது. லைஃப்பில் ஒரு விஷயத்தை நம்ம இந்த கதையிலேருந்து, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து புரிஞ்சுக்கணும். இந்த ரியல் டைம் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா, லைஃப்பில் யாரோ ஒருத்தனுக்கு அடி விழுந்ததால் இவன் செய்கிறதுக்கு யோசிக்கிறான். யாரோ எடுத்து ஒரு புது முயற்சியில் ஃபெயிலியர் ஆனதில் இந்த பர்சன் அதை பார்த்துட்டு இல்லை அதை கேட்டுட்டு அதை எடுக்க தோடுறதுக்கு பயப்படுறாங்க. இதனால் என்ன ஆகிடுது, தோற்று போயிடுறாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை இனிமேட்டு உங்கள் லைஃப்பில் ஒரு கோல், ஒரு அச்சீவ் பண்ணணும், இது வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்குறத விடுங்க. இந்த நிமிஷத்துல 2 காது மூடிக்குங்க. அடுத்தவங்க யாராவது அதை பற்றி சொன்னாங்கன்னா இருக்கட்டும்னு சொல்லுங்கள். நீங்கள் போய் விழுந்து கற்றுக்கங்க, அது வேற. அடுத்தவங்க போய் இது ஆபத்தாயிடும், இது வேணாம், இது உங்களுக்கு நெகட்டிவ்ல போயிடும், இது உங்கள் வாழ்க்கையில் தோக்கடிச்சிடும்னு சொல்லி தயவு செய்து விட்டுறாத. வேணாம். உன்னோட லைஃப்பில் உன்னோட கோலை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது உனக்கு வர ஃபெயிலியர்ஸ் உனக்கான லைஃப் லெசனாக மாறும். உன்னோட அச்சீவ்மெண்ட்டை மாற்றுறதுக்கு அது உனக்கு உதவும். ஆனால் அடுத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அடுத்தவங்களோட ஆபத்து, அடுத்தவங்களோட டேஞ்சர் ஜோன் எல்லாம் நீ பார்த்துட்டு உன் லைஃப் டேஞ்சரில் தான் இருக்குது, உன்னாலே இதை அச்சீவ் பண்ண முடியாதுன்னு விட்டுறாத. கேன் பி எனி ஃபீல்ட், இட் கேன் பி எனி பிளேஸ், இட் கேன் பி எனி பர்சன்ஸ் லைஃப். யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணி அவன் பொண்டாட்டி குடும்பக்காரி அடிச்சு கல்யாணமே வேணான்றதுக்காக நீ கல்யாணம் பண்ணாத விட்டுறாத. யாரோ ஒருத்தர் ஆம்பளை எல்லாம் மோசமானவங்க கெட்டவங்கன்னு சொன்னதால நீ ஆம்பளைங்களை மோசம் நினச்சி பார்க்காத. யாரோ ஒருத்தர் சீரியலில் மாமியார் மோசமானது சொன்னதால நீ மாமியாருங்கனால இப்படி தான் இருப்பாங்கன்னு நினச்சிக்காத. மருமக ரொம்ப மோசமானவங்க உஷாராக இருக்கணும்னு சொன்னதால மாமியாருங்களாம் மருமகள் நினச்சிக்காத. பர்சனும் சரி, லைஃபும் சரி, சக்ஸஸும் சரி, ரிலேஷன்ஷிப்பும் சரி, இது எல்லாமே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. உன்னோட அனுபவம், உன்னோட லைஃப். அடுத்தவங்களோட அனுபவத்தை நீ எடுத்துக்காத. நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நோக்கி உன்னோட வாழ்க்கையை பயன்படுத்து. உன்னோட அனுபவங்களை எடு. நீ ஃப்ரெஷ்ஷான ஸ்டெப்ஸ் வை. உனக்கு அது வேணுமான்னு பாரு. அவங்களுக்கு அது தேவையில்லாத இருக்கலாம், ஆனால் உனக்கு அது தேவையில்லாத இருக்கலாம். அதுக்கு நீ தான் போராடணும். நீ தான் அதுக்கான அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். இப்போ நீ ஸ்டெப் எடுத்து வச்சா இங்கன்னா அடிப்படவே படாதா? நோ. நுங்கு பறிக்கிறவனா இருந்தாலும் சரி, இமாலயத்தில் போய் கொடியை நடுறவனாக இருந்தாலும் சரி, சாதாரண வேலை செய்கிற ஒரு பியூனாக இருந்தாலும் சரி, டிராஃபிக் கான்ஸ்டபிளாக இருந்தாலும் சரி, போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, ஆர்மி ஆஃபீஸராக இருந்தாலும் சரி,
அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, ரவுடியாக இருந்தாலும் சரி, ஆட்டோ டிரைவராக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாரும் இன்றைக்கி அவங்களோட வேலையில் எக்ஸ்பர்ட் ஆகிருக்காங்கன்னா அவங்களோட அனுபவம், அவங்களோட ஆக்ஷன். எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னா அடுத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீ ஆகவே முடியாது. டபுள் கோட்ஸில் போட்டுக்கோ. only your experience will make you an expert, never others' experience. Never count on others' experience. You can always hear and create an idea in your mind, but never allow those ideas to destroy your life. யார் என்ன சொன்னாலும் அந்த ஐடியாஸை உள்ளே எடுத்துக்கோ, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அந்த ஐடியாஸை பிலீவ் பண்ணிடாத. வாட் யூ ஹியர் இஸ் நாட் 100% true. It is their perspective. அவன் இடத்துலேருந்து பார்க்கும்போது this is what he saw. பட் இதே லைஃப் இடத்துலேருந்து பார்க்கும்போது it can be completely upside down. இந்த கடையை பார்த்துக்கவே முடியாதுன்னு சொல்லி இந்த கடையை நீ பார்த்துக்கிறேன்னு சொன்ன எத்தனையோ பிஸ்னஸ்மேன் பெரிய ஆள் ஆகிட்டு இருப்பாங்க. எனக்கு ஸ்வீட்டு பிஸ்னஸே வேணான்னு நினச்ச எத்தனையோ பேர் யாருக்கோ விற்றுருப்பாங்க. அவங்க பெரிய ஜாம்பவன் ஸ்வீட்டு மேனுஃபேக்சரராக மாறி இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு வேலையை நினச்சிருப்பாங்க. இந்த வேலையை அடுத்தவங்க எடுத்தோன்னே அதில் பெரிய மாஸ்டர் ஆகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அடுத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு பயந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது, ஒரு லைஃப் ஆரம்பிக்கும் போது தோற்றுருவேன். எக்ஸைட்டாக அடுத்த என்ன எக்ஸ்பீரியன்ஸ், அடுத்தது என்ன நான் கற்றுக்க போகிறேன் நினச்சி அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுருந்தா அதில் பெரிய ஆள் ஆகிடுவேன். நிச்சயமாக சொல்கிறேன். நிறைய பேர் ஐயோ அரசியல் வேணாம்ப்பா, அரசியல் உனக்கு தேவையில்லைப்பா, அரசியலில் உனக்கு நல்லா சம்பாரிச்ச உன் நல்ல பேர்லாம் போயிடும்பா, உன் ஹெல்த்து போயிடும்பா அப்படின்னு சொல்லி நல்ல மனிதரை கூட துரத்தி அமிச்சிட்டாங்க. எக்ஸாம்பிள் ரஜினிகாந்த். அவரே சொல்லிட்டார் வேணான்னு. நல்ல மனுஷங்க அவங்களாம் வரணுங்க, போயிட்டாங்க. இப்போ இன்னொரு நல்ல மனுஷங்க வராங்க. அடுத்தவங்க சொல்லியிருப்பாங்க வேணாப்பா விஜய், உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லைப்பா, 200 கோடி சம்பாதிக்கிறீங்க, குடும்பம் ஏதோ இருக்குது, உங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க, ஃபேமிலி இருக்குது, உங்கள் ஒய்ஃபோட இருங்க, உங்கள் அப்பா அம்மாவோட இருங்க, சந்தோஷமாக இருங்க. இப்போ தான் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது படம். ஹையஸ்ட் பெய்டு தமிழ்நாடுல இருக்கிற ஆக்டர்ஸில் லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்குலாம் அரசியல் வேணுமா? எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க. நிச்சயமாக நேசிக்கிறவங்க தான் இதை சொல்லியிருப்பாங்க. விஜய் வெறுக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க, நேசிக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க வேணாம்ப்பா, வேணாண்டா. சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை கேட்கலங்க. 2-3 மீட்டிங் முடிச்சிட்டாங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா ஏதோ அதிக மார்க் எடுத்த பசங்களை மோட்டிவேட் பண்ணுறாருன்னு? அரசியல் மாநாடே ஆரம்பிச்சிருச்சு. பசங்களுக்கு வேணால் புரியாத இருக்கலாம், மற்றவங்களுக்கு வேணால் புரியாத இருக்கலாம். ஆனால் அவருக்கு அது தெரியும். இட் இஸ் அ கேம்பெயின். சும்மா ஏதோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களோட 4 பேரோட ஃபீட்பேக் கேட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு வேணான்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கலைங்க. அந்த 5 குரங்கு மாதிரி மற்ற குரங்கெல்லாம் செத்து போச்சுன்னு சொல்லி ஒரு அந்த 5 உயிர்களை முடிவு பண்ணி நானும் இதை பண்ண மாட்டேன், அரசியலே வேணும்னு சொல்லிட்டு ஓரமாக உட்காரல, இறங்கி வராங்க. ஐ அப்ரிஷியேட் மிஸ்டர் விஜய் 100% தட் திஸ் இஸ் வாட் ஹேஸ் டு பி டன். இது தாங்க பண்ணணும், இதுதான் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அண்ட் இது எத்தனை பேரை நம்ம மோட்டிவேட் பண்ணோம்? எத்தனையோ பேர் நல்லது செய்யணும்னு நினச்சி உள்ளே உட்காந்து பயந்துட்டு இருக்கிற எத்தனையோ பேர், வேணாண்டா நமக்கு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தாலும் நினச்ச எத்தனையோ உயிர்களை இது புதுப்பிக்கும். தமிழ்நாட்டில் இருக்க எத்தனையோ பேர்கிட்ட மைக்கு நீட்டினீங்க அப்படின்னா தப்பாக சொல்கிறதுக்கு 1 லட்சம் பேர் இருப்பான், நல்லது சொல்கிறதுக்கு 1 லட்சம் பேர் இருப்பான், எனக்கு தெரியலன்னு சொல்கிறதுக்கு 1 லட்சம் பேர் இருப்பான். இத்தனை லட்சம் பீப்புளோட கருத்துக்கள் முக்கியமே இல்லை. ஆக்ஷன் எடுக்கிற உன்னோட கருத்து தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் மனசு வச்சிங்கன்னா நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், கம்பெனி ஆரம்பிக்கலாம், ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், ஒரு பெரிய காலேஜ் ஆரம்பிக்கலாம், யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கலாம், என்ன வேணாலும் ஆரம்பிக்கலாம். வாட் யூ திங்க் இஸ் வாட் யூ பிகம். தேங்க்யூ.